வணக்கம். என்னோட ஸ்டாக் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமலாக்கத்துறை வழக்கில் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தனந்திட்டாவில் போட்டி போடுறது சிபிஎம் வேட்பாளர் தாமஸ் ஐசக். அவங்க உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக பத்திரங்கள் மூலமாக நிதி திரட்டினாங்க. அதில் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை அவரை விசாரிக்கணும்னா அவருக்கும் இதே மாதிரி பல நோட்டீஸ்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஆஜராகலை. நான் எலெக்ஷன் வேலையில் இருக்கேன், பத்தனந்திட்டாவில் இருக்கேன். பத்தனந்திட்டா தொகுதியை எப்படியாவது பாஜக வென்றுவிட வேண்டும் என்று குறிவைக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த பத்தனந்திட்டா கோயில் தொகுதிக்கு உட்பட்டு தான் சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குது. ஐயப்பன் கோயில் எப்படி வட இந்தியாவில் ராமர் கோயிலை அவங்க தங்களுக்கான ஒரு அடையாளமாக பார்க்குறாங்களோ, தமிழ்நாட்டில் எப்படி ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமி கோயிலை தங்களுக்கான அடையாளமாக பிஜேபி பார்க்குறோம், அதே மாதிரி கேரளாவில் ஐயப்பன் கோயில் தான் தங்களோட அடையாளம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏதோ ஐயப்பன் கோயிலுக்காக பேசினா தாங்கள் ஜெயிச்சிடலாம்னு பிஜேபி நம்புது. ஆனால் உண்மை அது அல்ல. பத்தனந்திட்டா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக எவ்வளவு கேவலமாக படிதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி பத்தனந்திட்டா தொகுதியில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அங்கே சிபிஎம் வேட்பாளருக்கு எதிராக குடைச்சல் மேலே குடைச்சலாக கொடுத்துட்ருக்காங்க. அவர் உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போட்டப்போ அந்த வழக்கில் இப்போ நீங்கள் விசாரிக்கக்கூடாது, தேர்தல் நடந்துகிட்ருக்கு, அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஏன் வேட்பாளருக்கு தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்துருச்சு, கேரள உயர்நீதிமன்றம். அதுக்கு பிறகு டிவிஷன் பெஞ்சில் போய் அவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க அமலாக்கத்துறை அந்த தீர்ப்பை உடைக்கிறதுக்காக. அந்த டிவிஷன் பெஞ்சு ரொம்ப கடுமையாக கண்டிச்சு, என்ன அவசரம், இன்னொரு 10 நாளில் தேர்தல் முடிய போகுது, 10 நாளைக்குள்ள அவர் என்ன ஓடி போயிட போகிறாரா? 10 நாளைக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும், தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் சம்மன் அனுப்பி அவரை விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு டிவிஷன் பெஞ்சுன்னு சொன்ன பிறகு உத்தரவு போட்டுடுச்சு. கருத்தெல்லாம் சொல்லலை. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லா வழக்குலையும் கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு போக்கு கூட தமிழ்நாட்டில் கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் பார்க்கணும். கருத்து சொல்கிறது, இந்த பதவியில் நாம் ஒரு நீதிபதியாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தீர்ப்பு சொல்லாமல் கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் தீர்ப்புன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுபோல் இல்லாமல் அந்த கேரள உயர்நீதிமன்றம் தாமஸ் ஐசக்கை விசாரிக்க தடை விதித்து அழகான உத்தரவை போட்டிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அவரை விசாரிக்கணுமோ, பத்தனந்திட்டா தேர்தலுக்கு பிறகு அவரை கைது செய்யணுமோ, என்ன வேணாலும் செய்துக்கலாம். ஆனால் சூழல் மோடி வென்றால் என்ன நடக்க போகுது அப்படின்ற அச்சம்தான் நம்மளோட எல்லாரோட மனசுலையும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 40 தொகுதிகளில், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலையுமே திமுக தான் ஜெயிக்க போகிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. ஒரு சில தொகுதிகளில் பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வரும். கோவையில் அண்ணாமலை டெபாசிட் வாங்குவாரானே தெரியல, 3ஆவது இடத்துக்கு தான் வரப்போகிறார். கன்னியாகுமரியில் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொன்னாரே தோற்க போகிறார். இதுதான் நிலைமை. நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பிஜேபி போட்டி போடக்கூடிய எல்லா தொகுதிகளிலையுமே முன்மாதிரியான ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரியை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஒரு 40-50 வருஷம் அங்கே தங்களோட இந்துத்துவ கொள்கை காரணமாக ஒர்க் பண்ணி அங்கே ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நிரந்தரமான இந்து ஓட் பேங்கை கன்னியாகுமரியில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. இந்த தடவை இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுப்பீங்க. பொன்னார் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. கன்னியாகுமரியிலேயே பொன்னார் ஜெயிக்க முடியலைன்னா தென் சென்னையில் எப்படி தமிழிசை ஜெயிப்பாங்க? அவங்க இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, ரொம்ப காமெடியாக இருந்தது. ஏன்னா அந்த எல்லார்ட்டையும் போய் நான் ஓட்டு கேட்குறேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள்ட்ட மட்டும் என்னால் கேட்க உங்களால் படியேறி போக முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் ஜூம் மீட்டிங் மூலமாக எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நான் ஓட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஓட்டு கேட்க போனீங்கன்னா நீங்கள் தேடி போய் கேட்க வேண்டியது தானே. இது ரோட் ஷோ காமெடி மாதிரிலாம் இருக்குது. மக்களை தேடி போய் ஒரு காலத்தில் தமிழ் ட்ரெடிஷனில் தேர்தலில் ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, நம்மளோட கலைமறைவாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி போகிறது தான் நம்மளோட பழக்கம். மக்களை நம்மளை நோக்கி வரவழைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ரோட் ஷோ அப்படின்ற காமெடி இருக்குல்ல, அது மக்களை குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு அந்த இடத்துக்கு தலைவர்கள் போய் பார்க்கறது அது இங்கே தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அது நம்மளோட மரபும் கிடையாது. ரோட் ஷோங்கிறது நம்மளோட ட்ரெடிஷன்லேயே கிடையாது. காசு கொடுத்து கூட்டிகிட்டு ஒரு இடத்து, அதனால தான் அது திருப்பி ஃபெயிலியர் ஆகுது.
ஆனால் இந்த ரோட் ஷோ வந்து இவ்வளோ ஃப்ளாப் ஆகுதுல்ல, கோயம்புத்தூரில் ஃப்ளாப் ஆகுது, நிர்மலா சீதாராமன் பண்ணால் ஃப்ளாப் ஆகுது, அமித்ஷா பண்ணால் ஃப்ளாப் ஆகுது. ஆனால் ஏன் திருப்பி திருப்பி பண்ணுறாங்க? திருப்பியும் 2 நாள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க கடைசி கட்டத்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அப்போ கூட ஒரு ரோட் ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இதையெல்லாம் வீடியோ எடுத்து 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 ஹிந்தியில் ஹரியானாவிலையும் குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் பாருங்கள், சனாதனத்தை தூக்கி பிடிச்ச இந்த திமுக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே மோடி அலை வீசுது, மோடிக்கு ஆதரவான அலை வந்து வீசுது, மக்கள் வந்து மோடியை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஹிந்தியில் இதை வந்து பேசி 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 வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருக்காங்களா. இது அங்கே உள்ள பத்திரிகை நண்பர்கள் எனக்கு சொன்னது. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆதரவான ஒரு அலை வீசிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத செயற்கையாக வந்து திட்டமிட்டு அங்கேயே அப்படி ஆயிடுச்சு, நீங்கள்லாம் வந்து நம்ம தலைவரை விட்டுறக்கூடாது அப்படின்ற டோன் தான் அந்த வீடியோவில் வந்து இருக்குது அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. உண்மை என்னென்னா, ஹிந்தி பேசும் மாநிலங்களிலேயே மோடிக்கு வந்து செல்வாக்கு இல்லை. அவர் 200 தொகுதிகளை கூட வெல்ல முடியாது. ராகுல் காந்தி சொன்னது போல 180 தொகுதிகள் தான் அதிகபட்ச வாய்ப்பு மோடிக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட வெவ்வேறு நிறுவனங்களை சேர்த்து ஏதாவது மோசடி பண்ணினால் ஒழிய மோடி வெல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதிர்க்கட்சிகள் வென்றால் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்றது தான் சமீபத்தில் இருக்கக்கூடிய பரவலான தகவல். ஏன்னா வலுவான கூட்டணி, நெருக்கி பிடிச்சி எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் வந்து விட்டு கொடுத்து தொகுதி பங்கீடு நடத்தி மிக செல்வாக்கான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா, பீகாராக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், எதெல்லாம் அவங்களோட செல்வாக்கு மண்டலம்னு சொல்கிறோமோ அங்கேயெல்லாம். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள். இது என்ன விளையாட்டாக என்ன 40 தொகுதி கிடைக்கிறது? இப்படி நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 தொகுதிகளில் வெல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வலிமை உள்ளதாக மாறியிருக்கு. இந்த வெற்றியை தேர்தல் கமிஷன் அறிவிக்குமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. தவிரவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்களே, லட்சக்கணக்கான கடல் போல கூட்டம். அந்த கிரவுண்டுக்கு வெளியவும் அவ்வளோ கூட்டம். அங்கே போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறாரு. அது என்ன அவங்க ஐடிசி லிங்க் பண்ணதா? எவ்வளோ வைரல் ஆச்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, இயற்கையான அன்பு, யதார்த்தமான ஒரு பழகும் முறை, யதார்த்தமாக அதை பண்ணக்கூடிய ஒரு பாங்கு இருக்குல்ல, அது வந்து மோடி. அங்கே எல்லாமே செயற்கையாக இருக்கு. மொத்தத்தில் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி வெல்வதற்கான சூழல் தான் கவிந்து வந்திருக்கிறது. அதுபோன்ற ஒரு சூழலில் தான் இன்னைக்கு பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆபத்துங்கிறது சாதாரண ஆபத்து கிடையாது. இன்றைக்கி அந்த அறிக்கையில் அவங்க இப்போ ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது என்னது? மக்களுக்கு நாங்கள் இந்த நன்மைகளை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்ல, அந்த திட்டம் வந்து இன்னைக்கு பெண்களை, பெருவாரியான பெண்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. கணிசமான பெண்களின் ஆதரவு இன்னைக்கு திமுகவுக்கு உருவாயிருக்கு. அதையே அவங்க தேர்தலில் பேசும்போது யதார்த்தமாக தான் பேசுகிறாங்க. இதில் சில குறைகள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தான் உதயநிதி சொல்கிறாரு. இதுபோல் நீங்கள் இந்திய மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் எலெக்ஷன் பார்ட்டியோட நோக்கமாக இருக்கணும். காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு 1 லட்சம் கொடுப்போம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க அம்சம், யாரோட பர்சனல் லைஃப்லையும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். யாரோட, ஒரு இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், உன்னோட காதல் திருமணம், நீ திருமணம் பண்ணிக்கிற நீ உன்னோட குடும்ப வாழ்க்கை, உன்னோட நம்பிக்கை, இதெல்லாம் உன்னோட பர்சனல் விஷயம். அந்த விஷயங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. எவ்வளவு அற்புதமான, அந்த அளவுக்கு இந்தியா மோசமாக இருக்கு. இது போன்ற ஒரு சூழல்ல தான் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளான நேற்று அக்டோபர் 14ஆம் தேதி பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா, பிரதமர் சூரியகர் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது எதிர்காலத்துக்கும் பொருந்தும்.
நடுத்தர குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள், தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும், ஒலிம்பிக் போட்டியை 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்தும், உட்கட்டமைப்பு, உற்பத்தி, ஸ்டார்ட் அப், விளையாடு, முதலீடு, உயர் மதிப்பு சேவைகள், சுற்றுலா மூலம் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், விதையிலிருந்து சந்தை வரை விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி எடுப்போம், நானோ யூரியா மற்றும் இயற்கை, இப்படி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவின் செம்மொழிகளை படிக்க ஏற்பாடு செய்வோம். தமிழ் மாதிரியான மொழிகளை படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்களாம். அப்புறம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மூலம் இந்தியாவின் கலாச்சாரம் உலகுக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிறைய திட்டங்கள். இதையெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. ஈவன் பிஜேபி தொண்டர்களே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கடந்த முறை கருப்பு பணத்தை மீட்டு 15 லட்சம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது எவ்வளவு மோசடியான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரி தான் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே விட்டுருவோம். 2 விஷயத்தை பார்த்தோம். மோடி ஒரு விஷயத்தை பாராட்டுறாருன்னா அதை அடியோடு அழிக்க போறாருன்னு அர்த்தம். அவர் 2 விஷயத்தை பாராட்டுறாரு. ஒன்று, அம்பேத்கரை பாராட்டுறாரு. அடிக்கடி அம்பேத்கரை புகழ்கிறாரு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாரு. அம்பேத்கர் ஒரு புனிதமான தலைவர் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. காரணம், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை அழிக்கப் போகிறார் மோடி. இதை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அரசியல் சாசனத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்து விட்டு ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவது தான் அவர்களுடைய திட்டம். அதனுடைய முன்னோட்டமாக இப்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸ் சொல்லிச்சு இல்லையா, ஒருத்தனுடைய தனி மனித வாழ்க்கையில் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு. பிஜேபி சொல்லுது, நாங்கள் ஒவ்வொருத்தனுடைய தனி மனித வாழ்க்கையிலையும் தலையிடுவோம். கிறிஸ்தவனோட திருமண சட்டத்தில் தலையிடுவோம். முஸ்லீம்களோட திருமண வாழ்க்கைக்குள்ளே தலையிடுவோம். ஒவ்வொருத்தனோட பெட்ரூமுக்குள்ளேயும் நாங்கள் வருவோம்னு சொல்கிறார் மோடி. பொது சிவில் சட்டம் என்பது அதுதான். ஒவ்வொருத்தருடைய பெட்ரூமுக்குள்ளேயும் நுழையக்கூடியது தான் பொது சிவில் சட்டம். சிறுபான்மை மக்களை மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் வர இருக்கு. இது ஒன்று. 2வது, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுவும் இந்தியாவின் பன்மைத்துவத்தை குழப்பி எதிர்க்கட்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டத்தோடு வர இருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து மாநிலங்களை அழித்தொழிக்கும், மாநில அரசுகளை அழிக்கும், மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்வார்கள், மாநில அரசு முதல்வர்களை கைது செய்வார்கள். ஒரு பிரகலாத் ஜோஷி, நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரகலாத் ஜோஷி தி ஒயருக்கு கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூட கைது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உண்மை. கைது செய்வார்கள். கைது செய்வது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநில அரசுகளை கலைப்பதோடு மாநிலங்களிடையே சுக்கு நூறாக உடைத்து விடுவார்கள். தேர்தலே நடைபெறாது. அதிபர் ஆட்சியை நோக்கித்தான் இந்தியா செல்லும். அந்த ஆபத்தின் ஒரு வாசல்ல தான் நாம் நிற்கிறோம். இதை அனைவரும் புரிந்து கொள்வதன் மூலமாக இதுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதும் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவங்களோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்.